சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் என்றால் சற்று முன் துரைமுருகன் கைது. இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது பார்த்தீர்கள் என்றால் அமைச்சரும் திமுக மூத்த தலைவருமான துரைமுருகனுக்கு எதிரான பிரவண்டை அமல்படுத்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது சொத்து குவிப்பு வழக்கில் விசாரணையில் ஆஜராகாததால் துரைமுருகனுக்கு பிரவண்டை அமல்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே இது தொடர்பாக மூத்த போலீஸ் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் துரைமுருகன் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு சர்ச்சையாக செய்தியாகத்தான் இருக்கிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு இதனையடுத்து 2011 திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர் துரைமுருகன். அப்பொழுது 2007 முதல் 2009 வரை காலத்தில் வருமானத்துறைக்கு அதிகாரமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ரூபாய் 1.40 கோடி சொத்து சேர்த்ததாக இவர் மீது 2011 வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது 2011 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி சந்தனகுமாரிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பான வழக்கில் கடந்த 2017ஆம் ஆண்டு துரைமுருகன் மற்றும் சாந்தகுமாரியை வேலூர் நீதிமன்றத்தில் விடுத்துள்ளது. இருப்பினும் இதை ஏனென்று சொல்லும் பொழுது இதை எதிர்த்து லஞ்சம் ஒழிப்புத்துறை வைத்த கோரிக்கை ஏற்று சென்னை ஐகோர்ட் துரைமுருகனை விடுவித்த நிலையில் வேலூர் நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்வது துரைமுருகனுக்கு மீதான சொத்து குவிப்பு வழக்கு இப்பொழுது சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இதற்கிடையே துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரிக்கு எதிராக பிரவண்டை பிறப்பித்த நீதிமன்றம் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் துரைமுருகன் ஆஜராகவில்லை என்றால் அவரது மனைவியை மற்றும் நேரில் ஆஜராகி பிரவண்டை ரத்து செய்ய கோரி விடுத்தார். அதை ஏற்ற நீதிமன்றம் சாந்தகுமாரிக்கு எதிரான பிரவண்டை ரத்து செய்தது. இதனையடுத்து நாம் பார்க்கும்பொழுது அதே நேரம் அமைச்சர் துரைமுருகன் இந்த வழக்கு விசாரணையில் நேரில் ஆஜராக நிலையில் அவருக்கு எதிரான பிரவண்டை செப்டம்பர் 15ஆம் தேதி அமல்படுத்த உள்ளதாக போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த ஒரு உத்தரவு அரசியல் ரீதியாக மிக முக்கியமான உத்தரவு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் துரைமுருகன் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வியும் இது எழுப்பப்பட்டுள்ளது. இதனையடுத்து நம்ம பார்க்கும் பொழுது இதற்கிடையே நீதிமன்றம் பிறப்பித்த பிரவண்ட உத்தரவு தொடர்பாக போலீஸ் உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் முதலீடுகளை ஏற்க பிரிட்டன் சென்றுள்ள நிலையில் ஆலோசனை நடத்துள்ளதாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் பார்க்கக்கூடியது அதில் துணை முதல்வர் உதயநிதி மற்றும் சட்ட வல்லுநர்களாகவும் கலந்து கொண்டுள்ளார் என்று. இதனால் துரைமுருகன் கைது செய்யப்படுகிறார் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் அரங்கேறப் போகிறது, நடக்கப் போகிறது. அடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.